அன்பார்ந்த தோழர்களே, நண்பர்களே, ஜனநாயக சக்திகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் திருமங்கலம் பகுதியிலிருந்து மக்கள் அதிகார கழக தோழர் நாகராஜ். அதாவது 2 தினங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் முதலமைச்சர், இப்போ பதவி வகிக்கிற முதலமைச்சர் அவர்கள் விஜய் அவர்கள் என்ன பேசுறதுன்னே தெரியாமல் திருச்சி கிழக்கு தொகுதியில் நன்றி அறிவிப்பு விழாவில் கதறுன்னு கதறிட்டு போயிருக்காரு. அவர் இப்போ முதலமைச்சரா இல்லாட்டி அவர் எதிர்கட்சியில் இருக்கிறாரா இல்லாட்டி அவர் தேர்தல் முதல்வர் வேட்பாளராக பிரச்சாரம் செய்கிறார்களா என்பது அவருக்கே வெளிச்சமாக இருக்கும். அதாவது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருக்கிறன்னே தெரியல போல, என்னத்தையே வாந்தி எடுத்துகிட்டு போயிருக்காரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதாவது இப்போ இனிமேலாவது தெரிஞ்சுக்கங்க முதலமைச்சரே, நீங்கள் தான் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் விவசாயிகள் பிரச்சனை இருக்குது, தொழிலாளிகள் பிரச்சனை இருக்குது, அரசு ஊழியர்கள் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையெல்லாம் பற்றி எதுவுமே பேசாமல் நீங்கள் ஆட்டுக்கு வாயில் வந்ததெல்லாம் உளறிட்டு போயிருக்கீங்க. அதுலேயே ஒரு வார்த்தை வாயில் வந்துடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது 3ஆம் தரப்பு மனுஷன் பேசுகிற மாதிரி பேசிட்டு போயிருக்கீங்க. சின்ன பிள்ளைய கூட இன்றைக்கி ஒழுக்கமாக நியாயமாக விமர்சன ரீதியாக அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. 5ஆவது படிக்கிற பிள்ளைய கூட, என் பிள்ளைய கூட இன்றைக்கி நீ தப்பு செஞ்சீங்க எப்பா, நீ இப்போ தப்பு பண்ணுறப்பா அப்படின்னு நேராக மூஞ்சிக்கு பேசுது. சரிங்களா? இன்றைக்கி எதிர்கட்சியில் இருக்கப்போ எதிர்கட்சிக்காரங்க தப்பு செஞ்சுருந்தா கூட அது தப்பை நியாயமாக விமர்சனிக்கிறது தான் வேலை. இன்றைக்கி நீங்கள் செயலாற்றக்கூடிய வேலையில் இருக்கீங்க. அதாவது பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தக்கூடிய பதவியில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. அதையே நீங்கள் மறந்துட்டீங்க போல, அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வாங்க பிரச்சனைக்கு வாங்க. அதாவது விவசாயிகள் நீங்கள் சொன்னீங்க 5 ஏக்கருக்கு உள்ளே இருக்கவங்க அனைத்து விவசாயிகளுக்கும் கடன் தள்ளுபடி செய்வோம்னு நீங்கள் தான் தேர்தல் வாக்குறுதி விட்டீங்க. அது எதுவுமே ரிசர்வ் வங்கியோட வழிகாட்டல் இல்லாமல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது வழிகாட்டல் இல்லாமல் எப்படி நீங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டீங்க. அது மிகப்பெரிய தப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பேசுறதுக்கு பின்னாடி கூட கிட்டத்தட்ட ஒரு 5000 அரசு ஊழியர்கள் ஒரே நாளில் ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க. ரிட்டையர்ட் ஆகிருந்தனால அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யக்கூடிய நலத்திட்டங்கள் எவ்வாறு அவங்களுக்கு போய் சேரும், அரசு ஊழியர்கள் என்ற ஒன்று இருந்தால்தான், அந்த பணியிடங்கள் இருந்தால்தான் பொதுமக்களுக்கான வேலைகளை அவர் போய் செய்ய முடியும், நலத்திட்டங்கள் செய்ய முடியும். அதுபோக எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். இப்போ 5000 பேர் பற்றாக்குறைனா என்ன பண்ணுறது? எந்த வேலையுமே நடக்காது. யாராவது ஒரு பணம் கொடுத்தாலும் கூட ஒரு வேலையும் அங்கே போய் நடக்காது. வெயிலுக்கு ஆள் வேணும்ல, எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்போ இது நீங்கள் முன்கூட்டி அறிய வேணாமா? முன்கூட்டி அறினா என்ன? ரிசர்வில் 5000 பேர் வேலை இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. அவங்களுக்கு பணி அமர்த்துறதுக்காண்டி முன்னாடியே ரிசர்வ் படுத்தி ஆள் எடுத்து வச்சுருக்கணும். அது ஒன்று. அதுவும் போக தமிழ்நாட்டில் 5 லட்சம் பணியிடங்கள் மொத்தம் காலியாக இருக்கான். 5 லட்சம் அரசு பணியிடங்கள் காலியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நிரப்புவதற்கு உங்களுக்கு ஏதாவது வக்கு இருக்கா? அதை பற்றி ஏதாவது பேசியிருக்கீங்களா? அதுபோல் ஒவ்வொரு ஊர்லேயும் நெல்லை மகசூல் பண்ணி ரோட்டில் குமிச்சு வச்சுருக்காங்க. சரியான நெல் கொள்முதல் நிலையங்கள், சேமிப்பிடங்கள் இல்லாமல் இருக்குது. அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது பேச வந்திருக்கீங்களா? இங்கே கர்நாடகத்தில் TKS சிவகுமார் அவர் என்ன சொல்லிட்டு போயிருக்காரு, உங்களை ஒரு மனுஷனாகவே மதிக்கலன்னு பேசி போயிருக்காரு. திமுக இருக்க வரைக்கும் எங்களுக்கு மேகதாது அணை கட்டுறதுல முட்டுக்கொட்டை கொடுத்தாங்க, இனிமேல் அந்த முட்டுக்கொட்டை கொடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நீங்கள் அவருக்கு ஜாலரா அடிக்க போகிறீங்களா? காங்கிரஸோடு சேர்ந்து இங்கே இருக்க பல லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கையை பாலைவனமாக்குற அந்த மேகதாது அணை கட்டுவதற்காக ஒப்புதல் சரி பார்க்குறாங்களா? அதுக்கு நீங்கள் ஆதரவு அளிக்க போகிறீங்களா? மேகதாது அணை கட்டுவதற்கு நீங்கள் சரின்னு சொல்ல போகிறீங்களா? இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. இதை பற்றிலாம் எதுவுமே நீங்கள் பேசலை. அது போக ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாலை பிரச்சனை இருக்குது. இன்றைக்கி மின்சாரத்துறையில் ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் பார்த்தா வயர் ஏகப்பட்ட இடத்துல தொங்கி போய் கிடக்குது. சரியான மின் வசதி இல்லாமல் கிடக்கு. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஆள் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்கிறாங்க. அந்த ஆள்கள் பற்றாக்குறை நீக்குவதற்கு, ஆள் எடுப்பதற்கான ஒரு வேலையை யுக்தியை ஏதாவது நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? அதை பற்றி எதுவுமே செய்யலை. இது சம்மந்தமாக அதிகாரிகள் ஏதாவது பண்ணியிருக்காங்களா? ஏதாவது தலைமைச் செயலாளர், செக்ரட்டரி இவங்கெல்லாம் இருக்காங்களா? பணியிடங்கள் நிரப்பாமல் இருக்காங்களா? அதை பற்றி அவங்ககிட்ட ஏதாவது நீங்கள் கேட்குறீங்களா? எதுவுமே கேட்கல. சும்மா ஏதோ வாயில் வந்ததெல்லாம் வாந்தி எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. இது தவறு மிஸ்டர் விஜய் அவர்களே, தமிழக முதல்வர் விஜய் அவர்களே. இது மிக மிக ராங் ப்ரோ. திஸ் இஸ் ஒஸ்ட் ப்ரோ.
இனிமேலாவது அரசியலில் என்ன நடக்குது, இந்த நாம் தான் ஒரு இன்னைக்கு தலைமை பொறுப்பில் இருக்கோம், நாம் தான் முதலமைச்சராக இருக்கோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன நல்லது செய்யணும், அரசு பணியிடங்கள் நிரப்பணும். இன்றைக்கி ஏகப்பட்ட பேர் ஒரு மாற்றம் சொன்னாங்களே. கடந்த கால ஆட்சியாளர்கள் சில அரசு ஊழியருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து செய்ய வேண்டியது செய்யாமட்டாங்க. அதன் பலனாகத்தான் இன்றைக்கி வந்து கடந்த ஆட்சியாளர்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க வந்து உங்களை வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க. அரசு ஊழியர்கள் ஏகப்பட்ட பேர் உங்களை வந்து தேர்ந்தெடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க. நானே கண்கூடாக பார்த்துருக்காங்க. அதுபோல் மகளிர்கள் நிறையா வந்து உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதையும் நாங்கள் வந்து நேராக வந்து கண்காணிச்சிருக்கோம். அப்போ வந்து அவங்களுக்கு நீங்கள் நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சி இனிமேல் வந்து அரசு பணியிடங்கள் நிரப்பணும். பிடபிள்யூடி வந்து பிடபிள்யூ வந்து அதாவது எங்கெல்லாம் குடிநீர் பற்றாக்குறை இருக்கோ அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யணும். ஏகப்பட்ட இடத்துல வந்து சாலை வந்து குண்டும் குழியுமாக இருக்குது, அதை வந்து நீங்கள் நிரப்பணும். பாலங்கள் கட்டாமல் இருக்குது, அதை வந்து செய்யறதுக்கான வேலையை பார்க்கணும். விவசாயிகளுக்கு மானியங்கள் கொடுக்கணும், விவசாய உர மானியங்கள் கொடுக்கணும். விவசாயத்தெலாம் போய் பாருங்கள். விவசாயத்திலாம் நீங்கள் வந்து வேலை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 365 நாள் வந்து உங்களுக்கு பத்தாது. அந்தளவுக்கு வந்து விவசாயிகள் ஏதோ வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அத்தகைய விவசாயிகள் வந்து அவங்க வந்து உற்பத்தி பண்ணாமல் இருந்தாலும் இன்றைக்கெல்லாம் அரிசிலாம் வந்து கிட்டத்தட்ட 500 ரூபாய் ரேஞ்சுக்கு போயிடும். அவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு தான் அவங்க வந்து இன்றைக்கி வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட கண்ணீரை துடைக்கிறதுக்காண்டிய வேலையும் பாருங்கள். அதுபோக தொழிலாளர் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் நீங்கள் போனீங்கன்னா 8 மணி நேர வேலை சட்டத்தை வந்து மாற்றுறதுக்கு 12 மணி நேரமாக ஆக்குறதுக்காண்டி ஒவ்வொரு முதலாளியும் ஒவ்வொரு பணவெறி ஆசைப்படுத்த ஒவ்வொரு முதலாளியும் வந்து வேலை நேரத்தை 12 மணி நேரம் ஆக்குவதற்கு வந்து கங்கணம் கட்டி வேலை பார்த்துருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அச்சுறுத்தும் விதமாக 8 மணி நேரம் தான் வேலை இருக்கும், அதை வந்து சட்டமாக்குவேன், ஏன் அரசு வந்து எப்பவுமே மாற்றாது அப்படின்ற கொள்கையிலிருந்து உறுதியாக இருந்து தொழிலாளர் சட்டங்களை மோடி அரசு எப்படி திருத்துச்சோ அதை வந்து திருத்தாதற்கான வேலையை வந்து கொடுத்து தொழிலாளர்களுக்கு சாதகமான எப்படிலாம் இருப்போமோ அதுக்கு உண்டான வேலையை பாருங்கள். அதுபோல் பப்ளிக் வந்து இன்றைக்கி வந்து ஏகப்பட்ட இடத்துல வந்து போக்குவரத்து வசதி இல்லாமல் இருக்காங்க. அரசு போக்குவரத்து ஏகப்பட்ட பஸ்ஸு வந்து கண்டம் துண்டமாக இருக்குது. சும்மா அரசு பஸ்ஸில் போகிறவங்களே வந்து பார்த்தோம்னா ஒரு வாகனத்தில் போகிற மாதிரி தான் போயிட்டுருக்காங்க. நாங்கள் போய் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஏகப்பட்ட பஸ்ஸு வந்து பிரேக் பிடிக்கலை, லைட் எரியலை, ஆள் பற்றாக்குறையில் ஒரு பணியாளர் வந்து மேலும் மேலும் வந்து ஓவர் டியூட்டி பார்த்து அவர் வந்து சாகுறாரு, ஹார்ட் அட்டாக்கில் சாகுறாரு. அதெல்லாம் போய் பாருங்கள். டிஎன்எஸ்எஸில் வந்து எவ்வளோ ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது, எவ்வளோ ஓவர் டியூட்டி பார்க்குறாங்க, எவ்வளோ மன அழுத்தத்தில் வந்து கஷ்டப்படுறாங்க. ஓவர் டியூட்டி பார்க்க வந்து தன்னை அறியாமல் வந்து விபத்தில் போய் விட்டுறாங்க. அந்த விபத்துக்கு காரணம் வந்து அந்த டிரைவர்களே காரணம் சொல்லிவிட்டு மேலதிகாரிகள் வந்து அவங்கள வந்து உதாசீனப்படுத்திட்டு அந்த விபத்துக்கான காரணத்தை கேட்டு அவங்கள நஷ்டத்தை வந்து அந்த டிரைவர்கள் கண்டக்டரை வந்து ஏற்றுக்கிற சொல்லிவிட்டு அவங்களோட பொருளாதாரத்தை நஷ்டப்படுத்துறதுக்கான வேலையை இந்த அரசு கட்டமைப்பு தான் பார்த்துட்ருக்கு. அதையும் போய் பாருங்கள். இன்றைக்கி ஏகப்பட்ட வந்து தனியார் பள்ளியாக இருக்கட்டும், தனியார் கல்வி நிலையங்களாக இருக்கட்டும், அங்கே வந்து அரசு வந்து எவ்வளவு பணம் நிர்ணயிச்சிருக்கோ, அதாவது படிக்கிறதுக்கான கட்டணங்கள் எவ்வளோ நிர்ணயிச்சிருக்கோ அதை வந்து வெளியில் வந்து தகவல் பல்கை போர்டு வந்து வைக்கணும். அதை அந்த போர்டு வந்து யாருமே வந்து பின்பற்றதில்லை. அதை வந்து செய்கிறாங்களா செய்யலான்ட்டு கல்வித்துறை அமைச்சர் 2 கல்வித்துறை அமைச்சிருக்காங்களே, உயர்கல்வித்துறை அமைச்சர் இப்போ பள்ளி கல்வித்துறை அமைச்சிருக்காங்களே, அவங்ககிட்ட சொல்லி ஆய்வு பண்ண சொல்லி எல்லா தனியார் பள்ளிக்கூடத்தில் தனியார் கல்லூரியில் வந்து நீங்கள் வந்து அரசு நிர்ணயித்த கட்டணம் இவ்வளோ தான் வாங்க வேண்டும், இவ்வளவுக்கு நாங்கள் ஃபீஸ் கொடுக்கணும், இவ்வளவுக்கு வந்து ரிசிப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்டர் போட்டு அந்த போர்டை வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து வெளியே வைக்க சொல்லுங்கள். இது வந்து எதுவுமே சேரல. அது மாதிரி ப்ரைவேட் கம்பெனி ஏகப்பட்ட கம்பெனியில் வந்து வேலை பார்க்குற தொழிலாளர்களுக்கு இஎஸ்ஐ கிடையாது, பிஎஃப் கிடையாது. அவங்க எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்களோ வேலை பார்க்கறதுக்கு உண்டான சம்பளத்துக்கு உண்டான ரிசிப்ட் கொடுக்கணுங்கிறது தொழிலாளருக்கு உண்டான தளச்சட்டத்தில் இருக்குது. ரிசிப்டே ஏகப்பட்ட தொழிலாளர் நிலையத்தில் வந்து கொடுக்குறதே இல்லையா. அதெல்லாம் போய் உங்கள் தொழிலாளர் துறை அமைச்சரை வந்து ஆய்வு பண்ணி பார்க்க சொல்லுங்கள். உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் தெரிஞ்சுக்கிட்டு வேலையை பார்க்குறக்கு உண்டான வேலையை பாருங்கள் மிஸ்டர் விஜய் அவர்களே. யாருமே இந்த உலகத்தில் வந்து அறிஞ்சிக்கிட்டு யாரும் வரல, அறியாதவங்க இருக்காங்க. இனிமேல் அறிவருக்கு உண்டான வேலையை நீங்கள் வந்து பாருங்கள். அரசியலில் கற்றுக்குங்க, தொழிலாளர் நல சட்டங்களை படிங்க, அரசமைப்பு சட்டத்தை படிங்க, பப்ளிக் சிவில் சட்டத்தை படிங்க. இப்போ எல்லாம் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. சும்மா வந்து வெளியில் வந்து இந்த நாய் கதற மாதிரி கதறிட்டு போகாதுங்க. உங்களுக்கு எல்லாமே ஐடியாக்கள் சொல்கிறதுக்கு, அறிவுரை சொல்கிறதுக்கு, கல்விக்கு உண்டான அறிந்து கொள்வதற்கு உண்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லா அதிகாரிகளும் உங்களுக்கு கீழே தான் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நீங்கள் ரிப்போர்ட் கேட்டால் உடனே வந்து கொடுத்துருவாங்க. ரிப்போர்ட் கொடுக்குறதுக்கான வேலையும் நீங்கள் பாருங்கள். சும்மா ஏனாதானு இருக்காங்க. இனிமேலாவது உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான வேலையை பாருங்கள் மிஸ்டர் விஜய் அவர்களே.
சும்மா வெற்றித்தனமாக வந்து கத்தாதீங்க. இந்த 5 வருடங்கள் வந்து பொன்னான காலமாக இருக்க வேண்டும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேலை பாருங்கள். மக்களதிகார கழகம் தோழர் நாகராஜ் உங்களுக்காக கோரிக்கை வைக்கிறேன். அப்படி எதுவுமே தெரியாவிட்டால் இடதுசாரி கட்சி நிறையா பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேட்டு ஒருத்தட்ட கேட்குறதுனால வந்து தப்பு கிடையாது. அதில் வந்து ஈகோ ஒன்றும் கிடையாது. பார்த்து வேலையை பாருங்கள்.